திரு நாகராஜ், இன்னைக்கு அதிமுக ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கிற மாதிரி நீங்க படலையா? அவங்க வந்து ஒரு டஃப் நெகோசியேட்டரா வெளிப்படுறாங்கல்ல, அதுதானே தோற்றம், அதுதானே இன்னைக்கு பெர்செப்ஷன். திரு நரேந்திர மோடி வந்த போதும் எடப்பாடி பழனிசாமி பார்ப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. தட் டிட் ஹேப்பன். இது வரைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி நாம் அறிந்த வரைக்கும் சென்னையில் இருக்கக்கூடும். அவர் திரு அமித்ஷாவை இந்த முறை சந்திக்கல. கடந்த முறை கூட அலுவல் ரீதியான சந்திப்பு, இது ஃபார் அஃபிஷியல் ரீசன்ஸ்னு சொல்லிட்டார். ஸோ இது வந்து பாஜகவுடைய பேர வலிமையை குறைச்சு காட்டுற மாதிரியோ அவங்கள ஒரு பலவீனமான ஒரு பார்ட்டியா காட்டுது இல்லையா? இன்னும் அமித்ஷா வந்து சென்னையை விட்டு போல. எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு சொல்றாரு. ஸோ அவர் போற வழியும் வந்து அதை எப்படி முடியும் என்ன முடியும் சொல்லி நம்ம யாராலையுமே கணிக்க முடியாது. எஸ், இதுவரையிலையும் வந்து அக்செப்ட் பண்ணாரு, வரல அப்படின்றத எனக்கு கிடைக்கூடிய வரேன்னு சொன்னாரு, ஆனா வரல. அதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய செய்தி. ஆனா நீங்க இந்த பக்கம் பார்க்கணும், தொடர்ந்து எடப்பாடி மேல் வைக்கப்பட்ட ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அவர் துரோகம் செஞ்சிருக்காரு, நம்பாதீங்க அப்படின்னு இருக்காரு. இப்போ இந்த பிரஸ் மீட்டுக்கும் வராது வந்து பாஜக தொண்டர்களிடையே வந்து இவரை நம்பலாமா, அந்த எல்லாரும் வந்து இணங்கி ஒரு இடத்துல டீமா வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது இவர் இன்னைக்கும் வரல. பட் ஆன் வாட் டெர்ம்ஸ் இருக்குல்ல? இப்போ வந்து அதிமுக தொண்டர்கள் அவங்களோட வரலாற்றுல இன்னொரு கூட்டணி ஆட்சின்னு அவங்க ஏத்துக்கிட்டதே கிடையாது. அவங்க பாஜகவோட கடந்த முறை கூட்டணி வச்ச போதும் கூட அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தேசிய ஜனநாயக கூட்டணின்னு கமிட் பண்றது, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சின்னு சொல்றதெல்லாம் அவங்களுக்கு நெருடலா தானே இருக்கும். எப்பவுமே வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில இருந்து இது என்டிஏ அலையன்ஸ் வாங்க, தமிழ்நாட்டில இருந்து இதை வந்து அதிமுக அலையன்ஸ் சொல்லுவாங்க. இன்னைக்கு டயஸ் வந்து டெல்லி சார்பில் வைக்கப்பட்ட, ஏன்னா அமித்ஷா அவர்கள் இருக்கார், நம்பர் 2 ஆஃப் பார்ட்டி அண்ட் இந்தியா. அதாவது எடப்பாடி தமிழ்நாட்டுல நான் தானே நம்பர் 1 சொல்வாரு. நீங்க டெல்லிக்கு நீங்க ராஜா, ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக தானே ராஜாங்கிறது தானே அவங்க அணுகுமுறை. அந்த டேர்ம்ஸ்ல மட்டும் தானே அதிமுக கூட்டணி வைக்க முடியும். முதல்ல சார் நீங்க இதை பார்க்கணும், எடப்பாடி அவர்களுக்கு நிறைய கட்டாயம் இந்த இடத்துல இருக்கு. அவர் வந்து திரும்ப 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 திமுக ஜெயிப்பதற்கான எல்லா வழியும் செஞ்சு கொண்டே இருக்கிறார். அதுதான் அவர் மேல இருக்கிற குற்றச்சாட்டு. 2021 டிடிவி தினகரனும் தேமுதிகவும் சேர்த்து இருந்தாலும் இந்த எலெக்ஷன் மாறி இருக்கும், செய்யல. 2024 இந்தியாவே அவர் தான் பிஎம் சொல்றாங்க, மோடி தான் செய்யணும், அதையும் வந்து பாஜக கூட்டணியும் வேண்டாம்னு சொன்னா அதையும் பரத்தி விட்டார். இப்போ அவரே போய் அது ஒரு மீட்டிங் வந்திருக்கு, சுமூகமா வந்திருக்கு. இன்ஃபேக்ட் இதுல கொலாட்ரல் டேமேஜ் அண்ணாமலையோட பதவி வேற அங்கேருந்து மாற்றப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது பொலிட்டீஷியனுக்கு காம்ப்ரமைஸ் ஒண்ணு இருக்கணும். இதே பாஜக மோடி அவர்களுக்கும் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் நடந்த பெரிய பிரச்சனை. ஒரு ரிலேஷன்ஷிப் போனாலும் கூட நமக்கு என்ன கெயின், நம்ம பார்ட்டிக்கு என்ன கெயின் பாக்குறது தானே இந்த தலைவருடைய பிரதானமான ஒரு பணி. அது அப்படியே நீங்க பாத்துக்கோங்கன்னு கொடுக்க முடியாது. தமிழ்நாட்டுல உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ பிரதான கட்சி அதிமுக தான்.